ஐ வாண்ட் டு பி லைக் சோனா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டோன்ட் பி லைக் மீ. வை? வேண்டாம், இன்னைக்கு சிரிச்சு பேசுகிறேன். யார் என்னுடைய ஒஸ்ட் எனிமி கூட வேண்டாம். வை? வையா வருதுல, நிறைய அர்த்தம் புரியுதுல, அதான் வை. ஸ்மோக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணேன். இட்ஸ் மை பயோபிக். எதுக்கிட்டி எடுக்கிறேன்ற ஒரு விஷயம். மை லைஃப் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்று, நான் ப்ரொடக்ஷன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு எடுக்காமல் இருக்கணும்? நீங்கள் சொல்கிற கதை நான் கேட்கணுமா? லாஸ்ட் 10-15 இயர்ஸ் ஒரு 2 வருஷம் இருப்பேன், 2 வருஷம் காணாமல் போயிடுவேன். ஏன்னா ஒரு வாட்டி ஹேவ் டு கோ அண்ட் ஹீல், திங்க், புது ஐடியா, புதுசாக யோசிச்சு திருப்பி வரணும். ஏன்னா நானும் யோசிச்சிருக்கேன், ஒரு விஷயம் நம்ம கையில் இல்லை. ஸோ வாழ்ந்தாகணும். ஐ ஹாவ் டு சர்வைவ். அது காசு வேணும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நான் பயந்து ஓடி சோனா காணாமல் போயிட்டான்னு எனக்கு வேண்டாம். முடிஞ்சா ஜெயிப்பேன், இல்லையா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணேன்ற ஒரு ஃபீல்டில் நிம்மதியாக, அவ்வளோதான் விஷயம். வை நோ மேரேஜ் சோனா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபிசிக்கல் அடி வெளியே தான் நான் டெரர், வீட்டுக்குள்ளே வேஸ்ட்டு. நான் ஐ கிவ் டூ மச் லவ். எனக்கு எதுவுமே லிமிட் தெரியாது. நான் ஃபில்டரே இல்லாமல் அப்படியே யூனோ ஐ டோன்ட் ஹேவ் பவுண்ட்ரிஸ். ஐம் நாட் டாக்கிங் I'm talking about finances. I'm talking about என்னோட ஃபியூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் ஃபியூச்சரை பிளான் பண்ணுவேன். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் தானே, நீ எத்தனை பேர் வந்திருப்பியோ? நான் அது 7 வருஷம் 7.5 வருஷம்லாம் தெரியாது. என்னமோ நான் 50,000 படம் கிளாமர் ஆர்டிஸ்டாக பற்றி இவங்க இருக்காங்களே, ஷீஸ் அ பைனியர். ஓகே, சில்க் சுமிதா. தென் அவங்கள ஷீ ஒர்க் வித் ஆல் த ஹீரோஸ். இதில் ஐ எம் நாட் கம்பேரிங் ஹர் செல்ஃப் வித் மீ. ஆனால் ஷி ஹேட் சோ மெனி ஃபிலிம்ஸ் தட் ஷி டிட். நீ கிளாமராக நான் பண்ணதை என்னால் ஒரு இந்த கைக்குள்ளே என்னால் எண்ண முடியும். ஆனால் வை எம் ஐ பிராண்டட் லைக் திஸ்ன்றது எனக்கு புரியல. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பஞ்சாயத்து நடந்தது, அன்னைக்குலேருந்து நான் கவர்ச்சி நடிகை சோனா. அதுக்கு முன்னாடி எங்கேயும் இருக்காது. நீங்கள் ஆனால் பெட் பாருங்கள். பெரிய மேக்சின் ஹெட் புட் ராப்பர் பேஜில் போட்டு சினிமாவில் கூட சம்பாதிக்கலாம்னு போட்டாங்க. அப்போ எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 23-24 வயசு. எனக்கு வாழ்க்கையே உடஞ்சி போய் அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு வெளியே வருது. எப்படி அப்போ இது பண்ணுவீங்க? நான் இங்கே இருந்தேன்னா நான் ஐ வாண்டட், நான் இப்போ சொல்லுங்கள், ஐ டோன்ட் வாண்ட் டு க்ரை. என்னன்னா ஆக்சுவலி ஐ வாண்ட் டு க்ரை, ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு க்ரை ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கமா? நல்லா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, சமீபத்தில் நானே பார்த்த நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொஞ்ச நாளாக கொடுத்துட்டு இருக்கீங்களே, எந்த ஒரு கேள்வி கேட்கும்போது 10 வாட்டி திருப்பி இந்த கேள்வி கொடுத்தாலும் நான் ஆன்சர் பண்ண ரெடிடா அப்படின்னா எந்த கேள்வி? ஆக்சுவலாக எல்லாத்தையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்ன இது ஸ்பெஷலா இந்த ஒரு என்ன மேம் திருப்பி புதுசா வந்திருக்கீங்க? ஆமாடா, அடி வாங்கிட்டு திருப்பி வருவேன்டா. இது இன்னும் 10 வாட்டி கூட சொல்வேன். சேர்த்து கேள்வி இந்த கேள்வி. அப்படி இந்த அடி வாங்கின்னு வந்தேன். என்ன மேம் அடி வாங்கினீங்க? என்ன அடி வாங்கல சொல்லு. இன்னொன்னு உனக்கும் தெரியும், இந்த தெரியாத மாதிரி நடிச்சு கேட்க கூடாது. எப்படி நான் எந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுன்னா பப்ளிக்கே தெரியும். அப்ப நீ நடிக்க கூடாது. நம்ம இன்டர்வியூல என்ன சொல்லணும், அடி வாங்க பேசிக்லி ஸ்மோக் எடுத்தேன். ஸ்மோக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணேன். இட்ஸ் மை பயோபிக். பயோபிக் எதுக்கிட்டி எடுக்கிறேன்ற ஒரு விஷயம் நம்ம ஆளுங்களுக்குள்ளேயே. பட் மை லைஃப் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்று, நான் ப்ரொடக்ஷன், ஓடிடி சைன்ட் வித் ஷார்ட் ஃப்ளிக்ஸு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு எடுக்காமல் இருக்கணும்? நீங்கள் எடுக்கிறதுக்கா? நீங்கள் சொல்கிற கதை நான் கேட்கணுமா? அங்கே மேலே போய் உட்காந்துரு, ஏய் இது நடக்கலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு சார்? நானே சொல்லிட்டு போகிறேன்றது தான். ஓகே, பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர். ஓகே, திஸ் இஸ் த ரீசன் அப்படின்ற மாதிரி. சரி, நான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், நிறைய வாட்டி இந்த பிரச்சனை ஒரு 15 இயர்ஸாக ஓடிட்டுருக்கு. மாற்றி போயிட்டுருக்கு. ஒரு வாட்டியும் நான் வேறு வழி இல்லை, நம்ம போய் திருப்பி ட்ரை பண்ணோம், இல்லை அங்கே கமிட் ஆகிடுச்சு, அங்கே லாக் ஆகிடுச்சு பேமெண்ட்டு, இந்த மாதிரி தான் வருவேன் எப்போவுமே. இந்த வாட்டி ஒரே ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். என் பேரையோ இல்லைன்னா என் உழைப்பையோ இல்லை என் காசையோ இல்லை நான் பண்ணுற ஒர்க், நான் எதுவும் தப்பு பண்ணல. நான் பொழைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் கிளாமர் அப்படின்னு எல்லாரும் என்ன கிளாமர் ஆர்டிஸ்ட் சொன்னவங்க கூட அதை எதுவுமே பண்ணாமல் ஒரு புது மெத்தடில் நான் ஐ எம் ட்ரைங் டு என்ன நிலநாட்ட வச்சுக்கிறேன். கரெக்டா? கரெக்டு. அப்படி இருக்கும்போது வை ஸோ மச் ப்ராப்ளம்ஸ்
ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை பயந்து இன்னும் எத்தனை வாட்டி நான் ஓட போகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10-15 இயர்ஸ் ஒரு 2 வருஷம் இருப்பேன், 2 வருஷம் காணாமல் போயிடுவேன், 2 வருஷம் இருப்பேன், 2 வருஷம் ஏன்னா ஒரு வாட்டி ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஹீல், திங்க், புது ஐடியா புதுசாக யோசிச்சு திருப்பி வரணும். ஏன்னா நானும் யோசிச்சிருக்கேன், விஷயம் நம்ம கையில் இல்லை. ஸோ வாழ்ந்து ஆகணும். ஐ ஹாவ் டு சர்வைவ். அதுக்கு பூவா வேணும், அதுக்கு காசு வேணும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நான் ஒரு வாட்டி நான் இத்தனை வாட்டி சொல்கிறேன்ல, நான் எதுவும் தப்பு பண்ணலன்னு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் பயந்து ஓடுறேன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பட் ஐ எம் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். ஓகேங்களா, நானும் ஒரு மனுஷி தான். எனக்கும் வலிக்குது, எனக்கும் பயமாக இருக்குது, எனக்கும் எப்படி சொல்கிறது, போதுண்டா வேண்டான்னு தோணுது, எல்லாமே தோணுது. ஆனால் எனக்கு ஒன்று ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்யூஷன், பயந்து ஓடி சோனா காணாமல் போயிட்டான்னு எனக்கு வேண்டாம். நின்று நிதானமாக போராடி முடிஞ்சால் ஜெயிப்பேன், இல்லையா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணேன்ற ஒரு ஃபீலில் நிம்மதியாக, அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி நிறைய கேள்வி இன்டர்வியூஸில் இருக்கட்டும், லைக் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கட்டும், எல்லாருமே நிறைய இந்த ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. கேட்கும்போது இது நான் 10 வாட்டி இல்லை, ஒரு வாட்டி கூட ஆன்சர் பண்ண தயாராக இல்லைன்னா எந்த கேள்வியை சொல்லுவீங்க? இப்போ ஆஃப் லேட் நிறைய பேர் கண்டினியூஸாக சிஎம் சார் பற்றி கேட்குறாங்க. இவ்வளோ நாள் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், இவ்வளோ நாள் என்னுடைய கொலீக் இல்லைன்னா நம்மளுடைய கொலீக். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் பண்ணுறது, பதில் பேசுகிறதெல்லாம் நல்லாயிருக்கும். மேபி கமர்ஷியலாக கேட்குறதுக்கும் இன்னும் இது இருக்கும். நவ் ஹீ இஸ் ஆ சிஎம் சார், வி ஹாவ் டு லேர்ன் டு ரெஸ்பெக்ட் ஹிம். ஓகே, நிறைய பேருக்கு இன்னும் விஜயம் தான் வருது வாயில், அவர் நம்ம சிஎம் சார். ஸோ ஸ்டாப் ஆஸ்கிங் தட் ஃபார் டிஆர்பி, அது வேண்டாம். அவருக்கு மரியாதை கொடுங்க. இப்போ என் புலம்பலே இவ்வளோ இருக்கும்போது தேர் ஆல் இன் ஹியூஜ் பொசிஷன்ஸ். அவங்களுடைய எப்படி சொல்கிறது, நிறைய விஷயம் அவங்க பண்ண வந்திருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு பழசை கேட்டு 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 அது ட்ரிகர் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஓன்லி டிஸ்கிரேசிங், அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி மட்டும் கிடையாது, இது நம்மளையும் சேர்த்து அதுக்குள்ளே இழுத்து விட்டு எப்படி சொல்கிறது பார்க்குறது, நல்லா வாட்டி விட்டோம்ல அப்படின்னு. அது வேண்டாம். லெட்ஸ் ரெஸ்பெக்ட் ஆர் சிஎம், அவ்வளோதான். தட் இஸ் ஒன் திங் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட். Deleted man. இல்ல, you can give this answer. ஆன்சர் இனிமே கேள்வி. Please don't ask me about CM sir. ஏன்னா he is our CM sir. அத எல்லாரும் வராங்க, ஷாஜஹான் படம் அப்படின்ற மாதிரி ஒண்ணுனா மறுபடியும் அது முன்ன சொல்லும்போது ஜாலிங்க, ஒரு சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது ஜாலி. இப்போ அது தப்பு, பண்ணவே கூடாது. அதே சமயத்துல உங்களை பத்தி அப்படின்னு வரும்போது why no marriage சோனா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. ஐயோ, ட்ரை பண்ணேங்க. ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன், வேலைக்காவல. நல்ல இந்த ஸ்மோக் படம் எடுத்தேன்ல, அதுக்கு வேற மாதிரி அடி, எப்படி இப்படி மென்டலாக அடி. ஓகே, அந்த மாதிரி. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபிசிக்கல் அடி, வெளியே தான் நான் டெரர், வீட்டுக்குள்ளே வேஸ்ட்டு நான். அதனால் என்னென்னா ஐ திங்க் இது ஒரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ஐ கிவ் டூ மச் லவ். எனக்கு எதுவுமே லிமிட் தெரியாது. அன்புனாலும் ஜாஸ்தி கொடுப்பேன். அவர் இஸ் மை கோயிங் டு பி மை ஹஸ்பண்ட் ஆர் மை பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் ஃபில்டரே இல்லாமல் அப்படியே திங் யூனோ ஐ டோன்ட் ஹேவ் பவுண்ட்ரிஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபினான்சஸ். ஐம் டாக்கிங் அபவுட் என்னோடய ஃப்யூச்சர் பிளான் பண்ணுறதுக்கு பதிலாக அவர் ஃப்யூச்சரை பிளான் பண்ணுவேன். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் தானே, நீ எப்படி வந்திருப்பியோ. நான் அது 7 வருஷம் 7.5 வருஷம்லாம் தெரியாது. அவங்களுக்கு எப்போ கலந்துட்டு போகணுமோ அப்போ அந்த கேள்வி வரும். அப்போ வரும் பாருங்க ஒரு கோபமோட. இப்போது XYZ, இப்போ நான் ஒன்று பார்க்குறேன், நீ நல்லா அடிக்கிற மாதிரி இருக்க, ஒன்று அடிச்சுட்டு போகலாம். சரி, சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்டு ஒரு 7 வருஷம் 7.5 வருஷம் நம்ம ஒருத்தவங்க கூட பழகும்போது நம்ம எவ்வளோ டீப்பாக உள்ளே இருந்திருப்போம், பிளான்ஸ் வச்சுருப்போம் ஃப்யூச்சருக்கு. அப்போ அவனை போய் நம்ம அடிக்கிறதோ இல்லை கோபமாக இருக்கிறதோ இல்லைன்னா எனக்கு அவன் லெவலுக்கு இறங்க பிடிக்காது. அதனால் ஒதுங்கிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப பொறுமையான ஆள். ஆனால் அந்த பொறுமை போச்சுன்னா என்ன பண்ணாலும் அதை மாற்ற முடியாது. ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா யூ கான்ட் சேஞ்ச் மை டிசிஷன். ஸோ அதனால் ஒன்ஸ் தட் லிமிட் தாண்டிடுச்சுன்னா போதும். ஸோ அதே சமயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வடிவேல் சாரை பற்றி வந்து பேசுகிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குல்ல. ஸோ நிறைய இன்டர்வியூஸில் நானுமே பார்த்துருந்தேன் மாதிரி நீங்கள் பேசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னைக்காச்சும் இந்த மாதிரி பேசும்போது வடிவேல் சார் சைட்லேயும் சரி இல்லை வேறு யாராச்சும் சரி அதுக்கு ஏதாச்சும் தனியாக ரிப்ளை பண்ணியிருக்காங்களா? வடிவேல் சார் சைடில் அவர் சைட்லேருந்து வரல, அவர் கனெக்ட் பண்ணி இல்லைன்னா வெல்விஷர்ஸ் எனக்கு அடித்தாங்க. இப்போ அதுதான் நான் ரிப்ளை சொல்ல வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் இன்டர்வியூஸ் பண்ணும்போது பேசியிருந்தேன்.
ஸோ சம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, வேணாம்மா போதும்மா பேசியாச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இதோட விட்டுருங்கன்னாங்க. ஸோ ஐ திங்க் வில் லீவ் இட் ஆஃப். ஏன்னா அவங்க சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் லீவ் இட். நான் சொன்ன மாதிரி லெட் தெம் லிவ் ஹாப்பிலி, அவ்வளோதான். பட் அதே சமயத்தில் ஆஃப்டர் குசேலன் வந்து உங்களுக்கு 16 படம் வாய்ப்புகள் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. பட் ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, 16 இருந்தாலும் சரி 50 இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் நீட் தட் அப்படின்ட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்து இம்மீடியட்லி. ஏன்னா இப்போது நான் வெறும் காசு பணம் கெரியர் மட்டும் யோசிச்சுருந்தேன்னு வைங்களேன், இந்த மாதிரி லூஸ் தனமாக படம் எடுக்கணும், டைரெக்ஷன் பண்ணணும், திருப்பி ப்ரொடக்ஷன் அடி வாங்கின பிறகு ப்ரொடக்ஷன் பண்ணணும், எல்லாருக்கும் காசு கொடுக்கணும், மாட்டிட்டு காசு திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, நான் அவ்வளோலாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஐ வுட் ஹவ் பின் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் மணி. கரெக்டாக? ஸோ நான் அப்போவே உடனே அந்த காம்பினேஷன் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இத்தனை படம் வருது எதுக்கு விடணும்னு சொல்லி அப்படியே எடுத்திருப்பேன். ஸோ அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஐ எம் நாட் வெரி மணி ஃபோக்கஸ்ட். எனக்கு உண்மையான ட்ரூவான ஆளுங்களை பார்க்கணும், ட்ரூவான ஆளுங்க சுற்றி இருக்கணும், பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஐ ஹாவ் அ ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் தேர். பட் லாஸ்ட் இயர் நான் ஒரு ரொம்ப டிப்ரெஸ்டாக வாண்டட் டு அப்படின்ற ரேஞ்சில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது ஒரே ஒரு விஷயம். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6000 கான்டாக்ட்ஸ் இருக்குது. 2 people only called me and said, "Age, whatever it is, chill, don't worry" அப்படின்னு. it hurt me in the sense, நான் அவங்கள ப்ளேம் பண்ணல, தப்பாக சொல்ல, யாருக்குமே தோணலையா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தான் ஐ ரியலைஸ்ட், சரி எவ்ரி ஒன் இஸ் பிஸி. அதை நான் தப்பாக சொல்ல, எவ்ரி ஒன் இஸ் பிஸி, எவ்ரி ஒன் ஹேஸ் அ லைஃப். அண்ட் பட் ஐ லைக் டு டெல், இது ஒரு சின்ன அட்வைஸாகவே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா காசு பணம் மட்டும் கொடுக்குறது ஹெல்ப் கிடையாது, பக்கத்தில் வந்து நிற்கிறது மட்டும் ஹெல்ப் இல்லை. ஒரு ஃபோன் பண்ணி இல்லை ஒரு மெசேஜ் பண்ணி டோன்ட் வரி எவ்ரிதிங் வில் பி ஓகே சொல்கிறதே ஒரு பெரிய ஹெல்ப். அதாவது பண்ணுங்கன்றது தான் விஷயம். பட் that's what I'm not blaming anyone, but I realized even ஒரு சின்ன மெசேஜ் ஆல்சோ இஸ் காஸ்ட்லி இப்போல்லாம். அதே சமயத்தில் நிறைய ப்ராஜெக்டும் மிஸ் ஆகிருக்கும்ல மேம். லைக் வந்து மிஸ் ஆகிருக்கும் இல்லை, யாரும் நடிக்க விடலை. விடலையா? விடல, என்னை பார்த்து விடல. இல்லை ஏதாவது ஒரு ரிக்ரெஷன் இருக்கும்ல உங்களுக்கு, இந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடுச்சு? சி as I said, நான் இன்கேஸ் நான் வெறும் சினிமாவில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி நான் உள்ளே வந்திருந்தேன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் சொல்கிற எல்லா ரிக்ரெட்டும் வந்திருக்கும். என்னடா இது வந்திருந்தா அப்படி போயிருக்கலாமே, இப்படி போயிருக்கலாமே. நான் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஐ ஹவ் டோல்ட் இன் மெனி இன்டர்வியூஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்கு தேர் ஓகே, நான் ஒன்று ஃபேமிலியே இல்லை. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஐ வாண்ட் டு டூ, எனக்கு பிடிச்ச ஒர்க் பண்ணணும்னு தோணுது. ஸோ அந்த ஒர்க்கை ஐ எம் ட்ரைங் டு டூ. ஸோ அதனால் அப்போ அந்த மூமெண்ட்டில் யோசிச்சிங்களா நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம்? அதுக்கப்புறம் தான் நான் அந்த கிளாமர் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கிளாமர்னு பெருசாக நான் பண்ணதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னமோ நான் 50,000 படம் கிளாமர் ஆர்டிஸ்டாக இவங்க இருக்காங்களே, ஷீஸ் அ பயனியர். ஓகே, சில்க் ஸ்மிதா, ஷீஸ் அ பயனியர். அண்ட் அவங்கள ஷீ ஒர்க் வித் ஆல் த ஹீரோஸ். இதில் ஐ எம் நாட் கம்பேரிங் ஹர் செல்ஃப் வித் மீ. ஆனால் ஷீ ஹேட் சோ மெனி ஃபிலிம்ஸ் தட் ஷீ டிட். நீ கிளாமராக நான் பண்ணதை என்னால் ஒரு இந்த கைக்குள்ளே என்னால் எண்ண முடியும். ஆனால் why am I branded like thisன்றது எனக்கு புரியல. உனக்கு தெரியுமா ரீசன்? சத்தியமாக எனக்கு தெரியல. நான் உனக்கு கலாய்க்கலாம் இல்லை, சீரியஸாக கேட்குறேன். ஏன் நாங்கள் இப்படி பிராண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அது வந்து ரொம்ப பயமாக ஹிட் ஆகிடுச்சு. அதனால ஒரு படத்தினால யூ ஜட்ஜ் அ பர்சன். ஒரு கிளாமர்னு சொல்றது தப்பு. நான் அப்படி சரண்டர் அவரை இல்லை சொல்கிறேன். நான் சொல்லுவேன்னா சும்மா கேட்குறேன், உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். ஏன்டா நான் மிஞ்சி பிஞ்சு போட்டேன், எனக்கு 5 கூட பண்ணியிருக்க மாட்டேன். பட் மிஞ்சி போனால் கை அளவில் தான் பண்ணியிருப்பேன். லைக் 5 ஃபிலிம்ஸ், அதுவும் பெருசா இல்ல. அதுவுமே அந்த படத்துல வர. அப்போ ஏன் இன்னைக்கு வரைக்கும் கிளாமர் ஆர்டிஸ்ட்னு என்ன? அப்போ இது ஒரு ஸ்கெட்ச் தானே, போர்ட்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இஃப் யூ கோ பேக் டு ஐ டோன்ட் நோ யூடியூப்லலாம் அது இருக்கான்னு தெரியல. இந்த ப்ராஜெக்ட் ஒரு 2004 or 2005 நடந்தது. அதுக்கப்புறம் என்ன, நோ பிராண்டிங். இந்த மாதிரி கிளாமர் ஆர்டிஸ்ட்னு இருக்கவே இருக்காது. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், ஒரு பஞ்சாயத்து நடந்தது, அன்னைக்குலேருந்து நான் கவர்ச்சி நடிகை சோனா. அதுக்கு முன்னாடி எங்கேயும் இருக்காது. நீங்கள் வேணா பெட் பாருங்க. இன்னும் நிறைய தெலுங்குல பண்ணியிருக்கீங்க. which industry treated you well? Every industry treated me well, but I love the Malayalam industry. Why? Because they have more meaningful stuff. They give me variety. They trust me more compared to other people. இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி or தமிழ் இண்டஸ்ட்ரி மோஸ்ட்லி இட்ஸ் கிளாமர். பட் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் டே நான் உள்ளே போகும்போது நான் ஒரு கிளாமர் குவீனாக தான் போகிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு படமே நான் டிட் அ வில்லன்.
So I did a lot of different character roles அங்க. So I think I love them more because they trust me more. பட் ஏதாச்சும் ஒரு பின் பண்ணி இப்படி சொன்னது எனக்கு ஹர்ட் ஆச்சு. அப்போ ஐ ஹேட் அ ஃபோட்டோ, ஒரு சோஃபால இப்படி சாஞ்சிட்டு ஒரு ஃபோட்டோ இருந்தது. அப்போ ஒரு பெரிய மேகசின் ஹெட் புட் ராப்பர் பேஜில் போட்டு சினிமா கூட சம்பாதிக்கலாம்னு போட்டாங்க. அப்போ எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 23-24 வயசு. எனக்கு வாழ்க்கையே உடஞ்சி போய் அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகி எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு வெளியே வர்றதுக்கு. ஸோ தேட் வாஸ் ஹாரபிள். ஆனால் அந்த ஆள் யார் அது போட்டாரோ அவர் அந்த கர்மா இப்போ இதுக்குள்ளே அடிச்சிருக்கும். ஸோ அதனால டிஎம்ஸில் இந்த ப்ரப்போசல்ஸு அப்படின்ற மாதிரிலாம் கூட நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் எக்கச்சக்கமாக வருது. அதையும் கேட்குறாங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. என்னன்னா என்ன தைரியம்னா மூஞ்சி இல்லைல்ல. ஸோ வாட் இஸ் அன்னோன் சைட் ஆஃப் சோனா? I'm very emotional. I have too much love for everyone. அந்த லவ்னால தான் ஐம் டாக்கிங் அபவுட் எவ்ரி ஒன். இட் குட் பி எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள இருக்கட்டும், டு எனி ஒன். அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த டைம். தே திங்க் ஐம் ஆன் பேக்கா ஓவராக எல்லாருக்கும் அன்பு பாசம் என்ன அது பைத்தியக்காரச்சியாக இருக்காரு. அதில் தான் தே ஸ்டார்ட் பிளேயிங். இப்போ என்னென்னா ஐம் ஸ்கேர்ட் டு லவ் பீப்புள் ஆல்சோ. அதனால் இப்போ நான் பாண்டிச்சேரி போயிட்டேன்ல போன வருஷம். வந்த பிறகு ஐ ஹார்ட்லி மீட் எனிவன், ஐ ஹார்ட்லி டாக் எனிவன். ஐ கம் அவுட் சைடு ஒன்லி என் வேலைக்காக மட்டும் வருவேன். அதை தவிர நான் யார் கூடயும் எதுவும் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அன்பு காமிச்சா பைத்தியம்வாங்க. எதுக்கு? ஸோ வாட் இஸ் கிளாமர் இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? கிளாமர் இஸ் ஐ திங்க் இன் தி ஐஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். 10 சீன், அந்த சீன் இருக்குல்ல, எவ்ரி ஒன் இனிஷியலி எல்லாரும் தாட் ஓ ஷீ எக்ஸ்போஸ் ஸோ மச். இட்ஸ் ஆக்சுவலி நாட் அபவுட் எக்ஸ்போஷர். நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த எக்ஸ்போஷர் இப்படி மறைச்சிட்டு அந்த ஷார்ட்டில் கண்ணை பார்த்தாலே தி கிளாமர் இஸ் இன் யுவர் ஐஸ் ஒன்லி அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இட் ஒர்க் ஃபார் மீ. ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி ஆன்சர். ஸோ அதே சமயத்தில் ஜெய் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தீங்களா? ஸோ அந்த லாஸ் இட் வாஸ் நாட் அ வெரி ஹியூஜ் லாஸ். லைக் எல்லாரும் நினைக்கிற மாதிரி பயங்கர லாஸ் எல்லாம் கிடையாது. அது கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணி முடிச்சுட்டு தட் இஸ் இட் இஸ் நாட் அ குட் மூவி இன் த சென்ஸ் அவர் சொன்னது ஒன்று எடுத்தது ஒன்று. பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் லாஸ் எல்லாம் கிடையாது. I had did some business with it. ஸோ ஒரு மினிமல் லாஸ் தான். ஓகே, கம்மியாக தான், ஆனால் லாஸ் ஆயிடுச்சு. ஆமாம், லாஸ் ஆச்சு, டெஃபினட்டாக லாஸ் ஆச்சு. ஓகே, உங்கள் வாழ்க்கையில் வந்து சீட்டட் மூமெண்ட் அப்படின்னு எக்கச்சக்கம். பட் இருந்தாலும் திஸ் சீட்டட் மூமெண்ட் ஹர்ட்ஸ் மீ டில் நவ் இன் திஸ் செகண்ட். இந்த இன்டர்வியூவில் முதல் கொண்டு அதை லாஸ்ட் இயர் வாட் ஹேப்பன் டு மீ, தேர் were 2 people mainly who broke me completely. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு சே இட் இன் வேர்ட்ஸ். ஆனால் அது யாருன்னு எனக்கு சொல்ல பிடிக்கல. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் they are worth it. ஓகே, ஆனால் ஒருத்தங்க வாழ்க்கைக்குள்ளே போய் அவங்கள பீஸாக ஒட்டச்சு தட் இஸ் இந்த குரூப்பும் சரி இந்த ஆளும் சரி பீஸாக உடச்சி சுக்குநூறு ஆக்கி எனக்கே நான் யாருன்னு தெரியாமல் ஒரு மாதிரி நம்ம தான் ஒன்றுமே இல்லைன்னு என்னை கன்வின்ஸ் பண்ணி எப்படி அப்போ இது பண்ணீங்க நீங்கள்? அதை நான் இங்கே இருந்தேன்னா நான் ஐ வாண்டட், நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறேன், லாஸ்ட் இயர் May 24 நான் மட்டும் கிளம்பி பாண்டி போகலன்னா இந்த வருஷம் நேத்தா ஃபஸ்ட் ஆனிவர்சரி இருந்திருக்கும் எனக்கு. I swear on my mother, I swear on my profession, I swear on everything I have. I just had the guts to get up and go. அந்த ஒன்று, ஏன்னா எனக்கு என்னென்னா இவன் ஒரு இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போய் இவங்களெல்லாம் எப்படி சொல்கிறது வெட்டி கண்டுட்டோம் அப்படின்ற இருக்கவே கூடாது. வருவேன் திருப்பி வந்து நான் நின்னாலே போதும் நீங்கள் இந்த 2 குரூப்பும் நடுங்குன்ற ரேஞ்சுக்கு நான் டிசைட் பண்ணி போயிட்டு தான் வந்தேன். என்னென்னா நான் எதிர்பார்த்தது 1 monthல போயிட்டு நான் சரியாயிட்டு வந்துடுவேன். டுக் மீ 8 months டு ரீபில்ட் மை கான்ஃபிடென்ஸ், டு ரீபில்ட் மை செல்ஃப். அது திருப்பி வருது. ஐம் டெல்லிங் யூ ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யாரையுமே அப்படி பண்ணக்கூடாது. ஐ டோன்ட் வாண்ட் டு க்ரை. என்னன்னா ஆக்சுவலி ஐ வாண்ட் டு க்ரை, ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு க்ரை ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவ்வளோதான் விஷயம், புரியுதா? இட்ஸ் நாட் வர்த் இட். ஏன்னா நான் இப்போ கண் கலங்கினேன்னு வையேன், அவங்களாம் இனிக்கும், புரியுதா? இனிக்கக்கூடாது, சிரிச்சே சாவடிக்கணும் இனிமேல், அதுதான் விஷயம். ஸோ இப்போ வந்துட்டீங்க, இப்போ ஃபேஸ் பண்ணீங்களா அவங்கள? நோ, வை ஷுட் ஐ? நான் ஆக்சுவலி ஐ மெட் 2 பேரையும் 2 குரூப்பையும் மீட் பண்ணேன். இந்த குரூப்பும் அந்த பர்டிகுலர் பர்சனெல்லாம் ஹாய் ஹவ் யூ பாய் சி யூ லேட்டர் அப்படின்னு போயிட்டே இருந்தேன். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தங்களை போய் அடித்து இல்லைன்னா அவங்கள நோண்டி அவங்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதாங்க தப்பு. நான் வாழ்ந்துட்டே போகிறேன், ஆனால் சந்தோஷமாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் மை. நான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஏன் பண்ணேன் தெரியுமா? இப்போ சொல்கிறேன் உண்மையாக, வாழ்ந்து காட்டி அவங்கள
அவ்வளோதான். பட் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பேச பேச கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இப்போ ஒரு கேர்ளோ ஒரு பாயோ சரியா, ஏதோ ஒரு பொண்ணு இல்லை பையன் வந்து ஐ வாண்ட் டு பி லைக் சோனா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன Don't be like me. why? Because I'm an idiot. I'm an emotional fool. I'm too ரொம்ப ஓப்பன். I talk too much. In the sense, I talk very openly. எல்லாருக்கும் நல்லது நினைப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த 4 குவாலிட்டி இருந்தால் என்ன மாதிரி அவஸ்தைப்படுவீங்க. என்ன மாதிரி தைரியம் இல்லைன்னா தயவு செய்து என்ன மாதிரி ஒரு முட்டாளாக இருக்கவே இருக்காதுங்க. முடிஞ்சால் ஒன்றே எனக்கு கற்றுக்கோங்க. ஸ்மைல், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு ஹேண்டில் தயவு செய்து யாருமே என்னை எக்ஸாம்பிளாக வச்சுக்காதீங்க. இருங்க. இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க இன்ஸ்பிரேஷன், யுவர் இன்ஸ்பிரேஷன், யுவர் கம் பேக், யுவர் ஃபைட்டிங் பேக், எவ்வளோ நடந்தாலும் திருப்பி வரீங்க. அதெல்லாம் ஓகே. நான் பட்ட கஷ்டம் யாரும் பட வேணாம், அது மட்டும் கிளியராக இருக்கேன். வேண்டவே வேண்டாம். கண் கலங்கிறது பார்க்க முடியல. வேணாம், சீரியஸாக சொல்கிறேன், வேண்டாம். இன்னைக்கு சிரித்து பேசுகிறேன். யார் என்னுடைய ஒஸ்ட் எனிமி கூட வேண்டாம். why? போதண்டா இப்படியே அள வச்சுட்டு கேட்டா வீடியோ கேட்கலாம், கட் பண்ணி கூட கேட்கலாம். இல்லை இட்ஸ் ஓகே. வையா வருதுல, நிறைய அர்த்தம் புரியுதுல, அதான் வை. ஓகே, பட் நோ ஃபார் ஆக்டிங், எஸ் ஃபார் டைரக்ஷன். நோ ஐ வில் ஆக்ட் ஆல்சோ. ஆக்டிங்க்கு நான் வேண்டாம்னா சொல்ல. ஆனால் எனக்கு இனிமேல் நான் லைஃப்பில் சூஸ் பண்ணி பண்ணதே இல்லை. இனிமேல் நான் சூஸ் பண்ணி பண்ணுவேன். ஏன்னா ஐ வாண்ட் டு டைரக்ட் அ லாட். எனக்கு படம் டைரக்ட் பண்ணணுன்னு கூட பெருசாக ஆசை இல்லை. ஏன்னா நிறைய பொய் சொல்லணும் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு. இந்த சென்ஸ் எனக்கு கன்வின்ஸ் ஆகாதது மக்களுக்கு கன்வின்ஸ் ஆகலாம், இல்லைன்னா கிரிட்டிக்ஸ்க்கு கன்வின்ஸ் ஆகலாம். ஆனால் எனக்கு கன்வின்ஸ் ஆகாத விஷயம் நான் ஏன் எடுக்கணும்னு ஒரு விஷயம். அதனால் நான் வெப் சீரிஸ், மோஸ்ட்லி வெப் சீரிஸ் ஐ வில் டைரக்ட் அ லாட். பிகாஸ் அங்கே நிறைய சொல்லலாம், ஸ்பேஸும் கிடைக்கும், சென்சரும் இல்லை. ஸோ ஐ லைக் டு டூ தட். பட் ப்ரொடக்ஷன் வில் ஹேப்பன். ஓகே, எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் வர மாதிரி? ஆக்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் வருது, அது அப்படியே விட்டுலாமே. லைட்டாக சொல்லலாமே. லைட்டா அது ஒரு நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பண்ணுவேனே. நீங்கள் ஒரு சில விஷயத்த ஓப்பனாக இப்போ பேசுனீங்கன்னா ஒரு சில பேர் காலி அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம். நான் வாயை திறந்தாலே எல்லாரும் காலி. ஆமாம். ஸோ அவங்க பேர் சொல்ல வேணாம், பட் ஏதாச்சும் இந்த ஒரு மேட்டர் நான் சொன்னேன்னா. இல்லை, நான் ஏன் இப்போ சொல்லன்னா டைம் வரும்போது பேசிக்கலாம். லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஆனால் அந்த அளவுக்கு தெளிவு ஒன்று. நீ எவ்வளோ கொக்கி போட்டு இப்படி கேட்டாலும் அப்படி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லுவேன். பட் டைம் வரும்போது தி ஹோல் பாயிண்ட் இஸ், எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ரிவெஞ்ச் வாங்கிட்டு இருக்கேன், அதனால தான் இந்த ப்ராப்ளம். எனக்கு வேறு வேலை இல்லை, புரியுதுல்ல. 15-20 இயர்ஸ் ரிவெஞ்ச் எடுக்காதவ இன்னைக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னா அப்படிலாம் கிடையாது. தி ஒன்லி பாயிண்ட் இஸ், நான் இப்போ கண் கலங்கின விஷயம் அதுதான். இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. 1. 2வது, யார் நம்ம ஒருத்தங்களை துரத்தி அடித்து நான் ஜஸ்டிஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு பண்ணோன்னா யூஸ் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏமானத்தை ஏன் மரியாதை காப்பாற்றிட்டு போய் நின்று அதுவே என் வாழ்க்கை பிரச்சனை ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது வாட் ஜஸ்டிஸ் ஐ யூ கோயிங் டு கெட்? ஓகே, பி பேஷண்ட், காட் இஸ் தேர். நீங்கள் அந்த மேட்டர் ஓப்பன் பண்ணால் உங்கள் காலி அப்படின்றது. நான் இல்லைங்க, எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரியும் எல்லா விஷயம். ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் தட் இன்சிடென்ட், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். யார் வாய் ஓப்பன் பண்ணாலும் காலி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட், அது இன்டென்ஷனே கிடையாது. என்ன தான் இருந்தாலும் த பெஸ்ட் ரிவெஞ்சஸ் ஒருத்தர் ஆப்போசிட்டில் நின்று ஐயோயோ அப்படின்னு யோசிக்கும் போது ஐ மச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அதுதான் பெஸ்ட். ஏன்னா மெல்லவும் முடியாது, வெளியும் சொல்லவும் முடியாது, உள்ள ஒரு நடக்கம் வரும் பாருங்க, அதுதான் பெஸ்ட். ஒரு நடிகர் உங்களை காதலித்ததால அவர் 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம 45 வயசுக்கு மேலதான் கல்யாணமே இப்போ பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைம் பண்ணிட்டாரா? இப்போ ரீசெண்ட் டைம்ல பண்ணியிருக்காரு அப்படின்னு யாரா அப்படி சொல்றது. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ ஒன்ட் கால் மை லவர். அவன் ஹீ இஸ் ஸ்பெஷல் டு மீ, வி ஆர் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ். அவன் இந்த செகண்ட் வரைக்கும் ஹீ கால்ஸ் மீ ப்ரொடியூசர் மேடம் தான். ஓகேயா, எங்களுக்குள்ளே அந்த ஃபுல் குரூப்புக்கும் எனக்கும் 1008 பிரச்சனை இருந்தாலும் ஹீ மெசேஜஸ். ஓகே, ஆனால் அவர் எப்படி சொல்கிறது, தி மோஸ்ட் ஹார்ம்லெஸ் பர்சன் இன் மை லைஃப். வெளியே அவன் இப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சுத்தமாக 1% கூட கிடையாது. இப்போது எல்லா குரூப்லேயும் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டு என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சரக்கு அடிச்சுட்டு போனாலும் அந்த ஒரு ஃப்ரெண்டை தெளிவாக இருந்து வீட்டில் போய் சேர்ப்பான் தெரியுமா. அதான் பிரேம்ஜி என் வாழ்க்கையில். ஹீ வில் பி தேர் எப்போவுமே. எப்படியாவது
இப்போ நான் நடந்த சில பிரச்சனைகளையும் காப்பாத்தினது அவன் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்க நேரத்தை தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேடா அப்போ நல்லா. இனிமே சோனா நம்மளோட கம்பேக்கு எல்லாம் பார்க்க போறீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.